ஆண்டவர் परमेश्वर மோசேயை मोसे को எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்கும்படியாய் அவனை தேவன் அழைக்கிறார். इसमें जो भी गुलाम थे इन सभी को जो है छुड़ाकर जो है वे इस्राएल में बुलाते हैं। இந்த மோசே யாவரும் தெரிந்தபடி அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். मोसे जो है सभी को जानते हुए जो अपने मामा के घर पर जो है बकरियों को चराता है। அந்த நேரத்திலே கர்த்தர் முச்செடியினாலே அவனுக்கு தரிசனமானார். देखते हैं मूसा को जो है परमेश्वर जो है जखाड़ी पर जो है அந்த முட்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முட்கள் எரியாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை கிட்ட போய் பார்க்கும்படியாய் சொல்லுகிறான். झाड़ी जो है जलता है नहीं जलता है फिर भी जो है नजदीक जाकर वो देखता அவன் है। கிட்ட போகிற பொழுது கர்த்தர் அவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். जब मोसे जो है झाड़ी के जो नजदीक जाते हैं परमेश्वर उससे நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, तू जिस जगह पर खड़ा है वो भी पवित्र है। वो நீ எந்த இடத்துல நிற்கிறாயோ அது பரிசுத்தமானது. तू जिस स्थान पर तू खड़ा है वो पवित्र है। கர்த்தர் அந்த மோசேயின் இடத்திலே அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தேவன் சொல்லுகிறார். मोसे को जो है इस्राएल लोगों को छुड़ाने के लिए जो है वहाँ पर कहता है। அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், पर मोसे परमेश्वर से पूछता है ஆண்டவரே அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் யார் என்னை அனுப்புனா என்று நான் கேட்டால் நான் என்ன சொல்வது என்று சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. मूसा पूछता है कि जब मैं जाऊंगा उनके पास अगर वे मुझसे पूछे कि कौन मुझे भेजा है तो मैं क्या कहूँगा। அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? और परमेश्वर क्या मालूम कहा, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं सो हूँ। मैं कभी कहता है நான் मैं हूँ இருக்கிற सो हूँ, பிரகாரமாகவே இருக்கிறேன். मैं सो हूँ कभी कहते हैं मैं हूँ कभी இந்த कहता है। வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ये जो याद क्या है मालूम है शब्द का। ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை திறங்க பாருங்க. என்ன एक पल பாருங்க, आंखें खोलिए मुझे देखिए। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, परमेश्वर मूसा को देखिए कहता நான் है இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. सो हूँ करके कहता है। இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு பேரை கேக்குறாங்க, உங்க பேர் என்னங்க, உங்க அடையாளம் என்ன, आपसे कोई पूछता है आपका नाम क्या है, आपका पहचान क्या है, நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे। உங்க பேர் எதுவோ அதையும் நீங்க சொல்லுவீங்க. आपका नाम क्या है वही केवल कहेंगे। ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஏதோ ஒரு அடையாளத்தை மாத்திரம் சொல்லல. ஆண்டவர் परमेश्वर केवल वहाँ पर पहचान केवल नहीं कहता है। எக்ஸாம்பிள் அசி இருக்கிறான்னு வைங்க. अस्सी है करके सोच लीजिए। இப்ப நானு அசின்னு சொன்ன உடனே अस्सी யார் ஞாபகம் வர்றா உங்களுக்கு? अस्सी जब कहता है तो क्या याद आपको आता है, कौन याद आता है आपको। அசி ஞாபகம் வராரு. 80 का ही याद आएगा। ஆனா இவருடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? पर इसका कैरेक्टर क्या है करके आपको ஒரு मालूम है। மனிதனை குறித்து அவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்துல एक मनुष्य का नाम बोलने का तुरंत ही இவருடைய கேரக்டர், இவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர், அந்த சுவாபங்கள் இவரை பார்த்து பேரை கேட்டவங்க சொல்ல முடியுங்களா? अगर नाम जो है पहचान के ही जो है इसका कैरेक्टर स्वभाव अच्छा बुरा जो है देख के ही मालूम हो जाता है। முடியுங்களா? क्या होगा, क्या முடியாதுங்க. नहीं होगा। பேரை வச்சு எந்த நபரையும் நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த நபருடைய கேரக்டர் என்ன என்பதை அவருடைய பெயரை வைத்து நாம் ஒருபோதும் சொல்ல वो முடியாது. मनुष्य का कैरेक्टर रखे जो है नाम रखे कभी जो है उसका हम बुराई नहीं कर पाएंगे। ஆனா தேவன் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். पर परमेश्वर अपने आप को जो है मोसे को प्रकट करता है। என்னன்னு வெளிப்படுத்துறாரு? कैसा वो प्रकट करता है, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो हूँ सो हूँ करके कहता அந்த है। இடத்துல தேவன் அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி, நான் யெகோவா ஷம்மாப்பா, நான் யெகோவா ஈரே அல்லது யெகோவா ரூவான்னு ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்ப விரும்பவில்லை. मूसा को जो मैं यहोवा राफा शम्मा बोल के कुछ नाम देकर वहाँ से भेजना नहीं चाहता था। தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். पर परमेश्वर मूसा को जो अपने आप को प्रकट करना चाहता था। நம்ம எல்லாருக்கும் தெரியும், सभी को मालूम है। வேதத்துல பல நாமங்கள் உண்டு இல்லைங்களா? बाइबल में बहुत सारे नाम हैं। வேதத்துல தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. बाइबल में परमेश्वर के लिए कई नाम हैं। ஆனால் எந்த நாமங்களும் தேவனை பரிபூர்ணமாய் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதில்லை. सारे नाम जो है उनका परिपूर्ण गुण जो है प्रकट नहीं करता है। நீங்க பாக்கறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஒண்ணும் புரியல. आपको देखने से ऐसा लगता है इनको समझ में नहीं आया। ரூவாவா, रूबा பாப்பா நீ வா, அப்படியே வாங்க, 3-4 பேர் வாங்க, முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் தான் இவருடைய சித்தப்பா, சரிங்களா? अभी मैं इनका चाचा हूँ। கொஞ்ச நேரம் சித்தப்பாவை தூக்கி ஓர வச்சுட்டு நான் இவங்க பாஸ்டர்
अभी चाचा को थोड़ा किनारा करके मैं इनके लिए पास्टर हूँ अभी। நான் இவர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். मैं इनके साथ जो है बहुत ही प्रेम के साथ मैं चलता हूँ। இவர்கிட்ட ரொம்ப கடினமா நடந்துக்கிறேன். इनसे जो है बहुत ही कठिन से मैं चलता हूँ। இவர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். ரொம்ப கேரிங்கா இருந்துக்கிறேன். मैं इनसे जो है बहुत प्रेम से और बहुत केयरिंग ख्याल करता हूँ। ஆனா அவங்க கிட்ட ரொம்ப கடினமா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறேன். पर उनके साथ जो है बहुत ही कठिन और जो है बार बार जलन से मैं गिरता हूँ। அதே மாதிரி அவங்க கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிறேன். पर उनसे भी जो है बहुत अच्छाई से मैं चलता हूँ। இப்ப இவங்க பார்வையில இவர் என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? इनके नजर में जो है मुझे देखकर क्या कहेंगे? என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு இவரு? क्या बोलेंगे मुझे देखकर? இவர் என்ன சொல்லுவாரு? ये क्या बोलेंगे मुझे देखकर? ஏன்? क्यों? இவருடைய அனுபவம் என்ன என்ன அப்படி ஒரு பிம்பத்தை காண்பிச்சு क्योंकि इसका जो भी जो है मतलब मेरा जो बोलचित है जो ऐसा दिखा दिया है बाहरी रूप से। இவங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? ये लोग क्या बोलेंगे मुझे? பாஸ்டரா பயங்கர கேரிங் டைப். पास्टर के बहुत ही ख्याल करने वाला जो है அவங்க என்ன சொல்லுவாங்க? वे क्या बोलेंगे? இந்த பாஸ்டருக்கு என் மேல அக்கறையே இல்ல. मेरे पास्टर मुझ पर ख्याल ही नहीं है। இப்ப இவங்க எல்லாரும் புரிந்து வைத்ததுல யாரு சரியா என்ன புரிந்து வைத்திருக்கிறா? इसमें जो भी है अच्छे से कौन मुझे समझ के रखे है पास्टर को अच्छी तरह से? யார் புரிஞ்சுக்கல? कौन समझ में नहीं है? किसको समझ में नहीं है? இவங்க 5 பேர்ல யாரு பாஸ்டர் ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கா? ये 5 जन में से कौन पास्टर को ठीक से समझ के रखे है? உண்மையை சொல்லணும்னா இவங்க 5 பேருமே பாஸ்டர் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. सच बोलना है तो ये 500 जन मुझे ठीक से नहीं जो है समझ पाए। அதே போலதான் வேதத்துல சொல்லப்பட்ட பல நாமங்கள் உண்டு. उसी प्रकार बाइबल में बहुत सारे जो है नाम है। இவருக்கு எல்ரோய்யாக தெரிந்தவர், इनको जो है एलरोही दिखाई दिए, இவருக்கு யெகோவா ஈரேவாக தெரிகிறார், इनको यहोवा यीरे दिखाई देता है, இவருக்கு யெகோவா ஷம்மாவாக தெரிகிறார், इनको जो है यहोवा शम्मा दिखाई देता ஆனா है, இவருக்கு யெகோவா ஷாலமாக தெரிகிறார், इनको जो है यहोवा शालम दिखाई पड़ता அவருக்கு है, யெகோவா சிக்கேனுவாக தெரிகிறார். उनको जो यहोवा सिक्केनु दिखाई देता है। ஒருவரும் ஒருபோதும் கடவுளை முழுமையாய் அறிந்தது கிடையாது. कोई एक भी जो है परमेश्वर को पूरी तरह से नहीं जाने हैं। அனுபவத்தை வைத்து அதை வைத்து தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். वे जो है नाम को रखे परमेश्वर को पूरी तरह से समझने के लिए कोशिश करे। ஆனா மோசேக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன पर தெரியுங்களா? मोसे को परमेश्वर ने क्या मालूम ஏதோ कहा? குறிப்பிட்ட நாமத்தை சொல்லி कुछ नामों को बोलकर இதுதான்ப்பா நானும் சொல்லல, ये मेरे नाम है मैं है करके नहीं कहा। அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்ன உடனே जो हूँ सो हूँ करके जो नाम जो कहते हैं, தேவன் யார் என்கிற அவருடைய அடையாளத்தை மாத்திரம் அல்ல, परमेश्वर का केवल पहचान केवल नहीं, அவருடைய குணம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். उसमें क्या गुण है बोल के भी हम समझ पाते हैं। இஸ்ரவேல் ஜன எகிப்தின் பார்வோன் இடத்துல போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், जब मिस्र के फिरौन से कहो कि मैं जो हूँ सो हूँ कहो நான் करके, மாற்றம் இல்லாதவர், मैं नहीं बदलता हूँ, என்னுடைய சுபாவங்கள் மாறுவதில்லை, मेरी स्वभाव नहीं बदलता என்னுடைய है, எண்ணங்கள் மாறுவதில்லை, मेरी सोच कभी नहीं बदलता என்னுடைய है, வார்த்தைகள் मेरे மாறுவதில்லை. बोल कभी नहीं बदलता है। அப்படின்னு சொல்லி தேவன் ஏதோ அடையாளத்தை அல்ல, அவர் தம்முடைய குணத்தை அங்க உறுதிப்படுத்த वहाँ விரும்பினார். पर परमेश्वर पहचान नहीं बल्कि उनके गुण को वहाँ पर प्रकट करता है। Thanks, Papa. Hallelujah. हालेलुया। ஆண்டவர் தம்முடைய குணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर अपने गुण को अपने बच्चे के ऊपर प्रकट करना चाहते हैं। Hallelujah. हालेलुया। நம்ம தேவனுடைய குணத்தை புரிந்து கொண்டா अब परमेश्वर के गुण को अगर हम समझ सकेंगे तो அவருடைய அடையாளத்தை அல்ல, அவருடைய குணத்தை, उनके पहचान को नहीं बल्कि उनके गुण को, அந்த குணத்தை புரிந்து கொண்டவர்கள் जो उनके गुण को जो समझ सकते हैं, இந்த குணத்தை புரிந்து கொள்வதனால ஏற்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? अगर उनके गुण को अगर जो समझ सकते हैं उससे क्या होता है मालूम है? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், परमेश्वर के सम्मुख में खड़ा होकर मैं कहता हूँ, நீங்க தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். आप जो है हिम्मत के साथ आप बदलते हैं, நீங்க தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். आप जो है बहुत ही हिम्मत के साथ आप जो है விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். आप छुटकारे के साथ जो है अपना जीवन को கொஞ்ச நாள் जिएंगे। அப்படியே கண்களை மூடி आप थोड़े இருபத்தி समय आंखें बंद நாலு करके ஹalleluya हृदय के गहराई से நீரல்லாமல் நாளில்லாவே நீ சொல்லாமல் உயர்வுமில்லையே, நீரல்லாமல் நாளில்லையே நீ சொல்லாமல் உயர்வுமில்லையே.
உங்க பிரசன்னம் தான் Yes, Jesus. உங்க பிரசன்னம் தான் Yes, Jesus. உங்க பிரசன்னம் தான் எல்லாம் நீதானே இயேசு ராஜனே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா நீதானே இயேசு ராஜனே எல்லாம் நீதானே இயேசு ராஜனே எல்லாம் நீதானே இயேசு ராஜனே உதவி நீதானே ஒத்தாசை நீதானே உதவி நீதானே ஒத்தாசை நீதானே உம்மைத்தான் நான் போற்றுவேன் உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே உம்மைத்தான் நான் போற்றுவேன் உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே எல்லாம் நீதானே மாற்றம் காட்டுகிறே இயேசு ராஜனே எதிர்காலம் நீதானே என் எதிர்பார்ப்பு நீதானே நம்முடைய எதிர்காலம் எதிர்காலம் நீதானே எதிர்பார்ப்பு இன்னொரு பேசுவோம் எதிர்காலம் நீதானே எதிர்காலம் நீதானே என் எதிர்பார்ப்பு நீதானே எல்லாம் நீயே Yes, Jesus, hallelujah. Jesus, நாளத்திலிருந்து சொல்லலாமா எல்லாம் இயேசு நாமத்துக்கே நாங்க எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா புகழையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். आपके नाम को केवल परमेश्वर आदर महिमा
परमेश्वर सब कुछ योग्य है, आपको ही हम केवल देते हैं। உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். आपके नाम ऊंचा होने पाए। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை हालेलुया। ஆண்டவர் परमेश्वर மோசேயை मोसे को எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்கும்படியாய் அவனை தேவன் அழைக்கிறார். इसमें जो भी गुलाम थे इन सभी को जो है छुड़ा कर जो है वे इस्राएल में बुलाते हैं। இந்த மோசே யாவரும் தெரிந்தபடி அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். मोसे जो है सभी को जानते हुए जो अपने मामा के घर पर जो है बकरियों को चराता है। அந்த நேரத்திலே கர்த்தர் முச்செடியினாலே அவனுக்கு தரிசனமானார். देखते हैं मूसा को जो है परमेश्वर जो है जखाड़ी पर जो है कांटे அந்த की ओर முட்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முட்கள் எரியாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை கிட்டே போய் பார்க்கும்படியாய் சொல்லுகிறான். जखाड़ी जो है जलता है नहीं जलता है फिर भी जो है नजदीक जाकर वो देखता அவன் है। கிட்டே போகிற பொழுது கர்த்தர் அவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். जब मोसे जो है झाड़ी के जो नजदीक जाते हैं परमेश्वर उससे நீ बात करते हैं। நிற்கிற பூமி பரிசுத்தமானது. तू जिस जगह पर खड़ा है वो भी पवित्र है। वो நீ எந்த இடத்துல நிற்கிறாயோ அது பரிசுத்தமானது. तू जिस स्थान पर तू खड़ा है वो पवित्र है। கர்த்தர் அந்த மோசேயின் இடத்துல அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தேவன் சொல்லுகிறார். मोसे को जो है इस्राएल लोगों को छुड़ाने के लिए जो है वहाँ पर कहता है। அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், पर मोसे परमेश्वर से पूछता है, ஆண்டவரே அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் யார் என்னை அனுப்புனா என்று நான் கேட்டால் நான் என்ன சொல்வது என்று சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. मूसा पूछता है कि जब मैं जाऊंगा उनके पास अगर वे मुझसे पूछेंगे कौन मुझे भेजा है तो मैं क्या कहूंगा। அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? पर परमेश्वर क्या मालूम कहा, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं सो हूँ। मैं करके कहता है நான் मैं सो இருக்கிற हूँ, பிரகாரமாகவே இருக்கிறேன். मैं सो हूँ करके कहता है मैं हूँ करके இந்த कहता है। வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ये जो यार क्या है मालूम है शब्द का। ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை திறங்க பாருங்க. என்ன एक पल பாருங்க, आँखें खोलिए मुझे देखिए। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, परमेश्वर मूसा को देखिए कहता நான் है இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று सो சொல்லி. हूँ करके कहता है। இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு பேர் கேக்குறாங்க, உங்க பேர் என்னங்க, உங்க அடையாளம் என்ன, आपसे कोई पूछता है आपका नाम क्या, आपका पहचान क्या है, நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे। உங்க பேர் எதுவோ அதையும் நீங்க சொல்லுவீங்க. आपका नाम क्या है वही केवल कहेंगे। ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஏதோ ஒரு அடையாளத்தை மாத்திரம் சொல்லல. ஆண்டவர் परमेश्वर केवल वहाँ पर पहचान केवल नहीं कहता है। இப்ப எக்ஸாம்பிள் அசி இருக்கிறான்னு வைங்க. अस्सी है करके सोच लीजिए। இப்ப நானு அசின்னு சொன்ன உடனே अस्सी मैंने யார் कहा, ஞாபகம் வர்றா உங்களுக்கு? अस्सी जब कहता है तो क्या याद आपको आता है, कौन याद आता है आपको। அசி ஞாபகம் வராரு. 80 का ही याद आएगा। ஆனா இவருடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? पर इसका कैरेक्टर क्या है करके आपको ஒரு मालूम है। மனிதனை குறித்து அவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்துல एक मनुष्य का नाम बोलने का तुरंत ही இவருடைய கேரக்டர், இவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர், அந்த சுவாபங்கள் இவரை பார்த்து கேட்டவங்க சொல்ல முடியுங்களா? अगर नाम जो है पहचान के ही जो है इसका कैरेक्टर स्वभाव अच्छा बुरा जो है देख के ही मालूम हो जाता है। முடியுங்களா? क्या होगा, क्या முடியாதுங்க. नहीं होगा। பேரை வச்சு எந்த நபரையும் நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த நபருடைய கேரக்டர் என்ன என்பதை அவருடைய பெயரை வைத்து நாம் ஒருபோதும் சொல்ல वो முடியாது. मनुष्य का कैरेक्टर रखे जो है नाम रखे कभी जो है उसका हम बुराई नहीं कर पाएंगे। ஆனா தேவன் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். पर परमेश्वर अपने आप को जो है मोसे को प्रकट करता है। என்னன்னு வெளிப்படுத்துறாரு? कैसा वो प्रकट करता है, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो हूँ सो हूँ करके कहता அந்த है। இடத்துல தேவன் அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி, நான் யெகோவா ஷம்மாப்பா, நான் யெகோவா ஈரே அல்லது யெகோவா ரூவான்னு ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்ப விரும்பவில்லை. मूसा को जो मैं यहोवा राफा शम्मा बोल के कुछ नाम देकर वहाँ से भेजना नहीं चाहता था। தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். पर परमेश्वर मूसा को जो अपने आप को प्रकट करना चाहता था। நம்ம எல்லாருக்கும் தெரியும், सभी को मालूम है। வேதத்துல பல நாமங்கள் உண்டு இல்லைங்களா? बाइबल में बहुत सारे नाम हैं। வேதத்துல தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. बाइबल में परमेश्वर के लिए कई नाम हैं। ஆனால் எந்த நாமங்களும் सारे தேவனை नाम जो है, பரிபூர்ணமாய் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதில்லை. सारे नाम जो है उनका परिपूर्ण गुण जो है प्रकट नहीं करता है। நீங்க பாக்கல பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஒண்ணும் புரியல. आपको देखने से ऐसा लगता है इसको समझ में नहीं आया। ரூவாவா रूबा பாப்பா நீ வா, அப்படியே வாங்க, 3-4 பேர் வாங்க, முன்னாடி வாங்க.
ஹalleluya ஹalleluya. இப்ப நான் தான் இவருடைய சித்தப்பா, சரிங்களா? अभी मैं इनका चाचा हूँ। கொஞ்ச நேரம் சித்தப்பாவை தூக்கி ஓர வச்சுட்டு நான் இவங்க பாஸ்டர். अभी चाचा को थोड़ा किनारा करके मैं इनके लिए पास्टर हूँ। अभी நான் இவர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். मैं इनके साथ जो है बहुत ही प्रेम के साथ मैं चलता हूँ। இவர்கிட்ட ரொம்ப கடினமா நடந்துக்கிறேன். इनसे जो है बहुत ही कठिन से मैं चलता हूँ। இவர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன், ரொம்ப கேரிங்கா இருந்துக்கிறேன். मैं इनसे जो है बहुत प्रेम से और बहुत केयरिंग ख्याल करता हूँ। ஆனா அவங்க கிட்ட ரொம்ப கடினமா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறேன். पर उनके साथ जो है बहुत ही कठिन और जो है बार बार जलन से मैं गिरता हूँ। அதே மாதிரி அவங்க கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிறேன். पर उनसे भी जो है बहुत अच्छाई से मैं चलता हूँ। இப்ப இவங்க பார்வையில இவர் என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? इनके नजर में जो है मुझे देखकर क्या कहेंगे? என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு இவரு? क्या बोलेंगे मुझे देखकर? இவர் என்ன சொல்லுவாரு? ये क्या बोलेंगे मुझे देखकर? ஏன்? क्यों? இவருடைய அனுபவம் என்ன என்ன அப்படி அப்படி ஒரு பிம்பத்தை காட்டி காட்டி பிடிச்சு. क्योंकि इसका जो भी जो है मतलब मेरा जो बोलचित है जो ऐसा दिखा दिया है बाहरी रूप से। இவங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? ये लोग क्या बोलेंगे मुझे? பாஸ்டரா பயங்கர கேரிங் டைப். पास्टर के बहुत ही ख्याल करने वाला जो है அவங்க टाइप என்ன है। சொல்லுவாங்க? वे क्या बोलेंगे? இந்த பாஸ்டருக்கு என் மேல அக்கறையே இல்ல. मेरे पास्टर को मुझ पर ख्याल ही नहीं है। இப்ப இவங்க எல்லாரும் புரிந்து வைத்ததுல யாரு சரியா என்ன புரிந்து வைத்திருக்கிறா? इसमें जो भी है अच्छे से कौन मुझे समझ के रखे हैं पास्टर को अच्छी तरह से? யார் புரிஞ்சுக்கல? कौन समझ में नहीं है? किसको समझ में नहीं है? இவங்க 5 பேர்ல யாரு பாஸ்டர் ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கா? ये 5 जन में से कौन पास्टर को ठीक से समझ के रखे हैं? உண்மையை சொல்லணும்னா இவங்க 5 பேருமே பாஸ்டர் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. सच बोलना है तो ये 500 जन मुझे ठीक से नहीं जो है समझ पाए। அதே போலதான் வேதத்துல சொல்லப்பட்ட பல நாமங்கள் உண்டு. उसी प्रकार बाइबल में बहुत सारे जो है नाम है। இவருக்கு எல்ரோய்யாக தெரிந்தவர், इनको जो है एलरोही दिखाई दिए, இவருக்கு யெகோவா ஈரேவாக தெரிகிறார், इनको यहोवा यीरे दिखाई देता है, இவருக்கு யெகோவா ஷம்மாவாக தெரிகிறார், इनको जो है यहोवा शम्मा दिखाई देता ஆனா है, இவருக்கு யெகோவா ஷாலமாக தெரிகிறார், इनको जो है यहोवा शालम दिखाई पड़ता है, அவருக்கு யெகோவா சிக்கேனுவாக தெரிகிறார். उनको जो है यहोवा सिक्केनु दिखाई ஆனா देता है। ஒருவரும் ஒருபோதும் கடவுளை முழுமையாய் அறிந்தது கிடையாது. कोई एक भी जो है परमेश्वर को पूरी तरह से नहीं जाने हैं। அனுபவத்தை வைத்து அதை வைத்து தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். वे जो है नाम को रख के परमेश्वर को पूरी तरह से समझने के लिए कोशिश करे। ஆனா மோசேக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன पर தெரியுங்களா? मोसे को परमेश्वर ने क्या मालूम ஏதோ कहा? குறிப்பிட்ட நாமத்தை சொல்லி कुछ नामों को बोलकर இதுதான்ப்பா நானும் சொல்லல, यही मेरा नाम है मैं करके नहीं कहा। அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்ன உடனே जो हूँ सो हूँ करके जो नाम जो कहते हैं, தேவன் யார் என்கிற அவருடைய அடையாளத்தை மாத்திரம் அல்ல, परमेश्वर का केवल पहचान केवल नहीं, அவருடைய குணம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். उसमें क्या गुण है बोल के भी हम समझ पाते हैं। இஸ்ரவேல் ஜன எகிப்தின் பார்வோன் இடத்துல போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், जब मिस्र के फिरौन से कि कहो कि मैं जो हूँ सो हूँ कहो நான் करके, மாற்றம் இல்லாதவர், मैं नहीं बदलता हूँ, என்னுடைய சுபாவங்கள் மாறுவதில்லை, मेरे स्वभाव नहीं बदलता என்னுடைய है, எண்ணங்கள் மாறுவதில்லை, मेरी सोच कभी नहीं बदलता என்னுடைய है, வார்த்தைகள் मेरी மாறுவதில்லை. बोल कभी नहीं बदलता है। அப்படின்னு சொல்லி தேவன் ஏதோ அடையாளத்தை அல்ல, அவர் தம்முடைய குணத்தை அங்கே உறுதிப்படுத்த वहाँ விரும்பினார். पर परमेश्वर पहचान नहीं बल्कि उनके गुण को वहाँ पर प्रकट करता है। Thanks, Papa. Hallelujah. हालेलुया। ஆண்டவர் தம்முடைய குணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर अपने गुण को अपने बच्चे के ऊपर प्रकट करना चाहते हैं। Hallelujah. हालेलुया। நம்ம தேவனுடைய குணத்தை புரிந்து கொண்டா अब परमेश्वर के गुण को अगर हम समझ सकेंगे तो அவருடைய அடையாளத்தை அல்ல, அவருடைய குணத்தை, उनके पहचान को नहीं बल्कि उनके गुण को, அந்த குணத்தை புரிந்து கொண்டவர்கள் जो उनके गुण को जो समझ सकते हैं, இந்த குணத்தை புரிந்து கொள்வதனால ஏற்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? अगर उनके गुण को अगर जो समझ सकते हैं उससे क्या होता है मालूम है? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், परमेश्वर के सम्मुख में खड़ा होकर मैं कहता हूँ, நீங்க தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். आप जो है हिम्मत के साथ आप बदलते हैं, நீங்க தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். आप जो है बहुत ही हिम्मत के साथ आप जो है விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். आप छुटकारे के साथ जो है अपना जीवन को கொஞ்ச நேரம் जिएंगे। அப்படியே கண்களை மூடி आप थोड़े இருதயத்தின் समय आंखें बंद ஆழத்திலிருந்து करके ஹalleluya हृदय के गहराई से நீரில்லாமல் நாளில்லாவே நீ சொல்லாமல் உயர்வுமில்லையே, நீரில்லாமல்
இல்லையே நீ சொல்லா இல்லையே உங்க பிரசன்னம் தான் Yes, Jesus. Yes, Jesus. உங்க பிரசன்னம் தான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணுமா? ராஜனே எல்லாம் நீதானே இயேசு ராஜனே எல்லாம் நீதானே இயேசு ராஜனே உதவி நீதானே ஒத்தாசை நீதானே உதவி நீதானே ஒத்தாசை நீதானே உம்மைத்தான் நான் தேடுவேன் உம்மைத்தான் நான் தேடுவேன் இயேசு ராஜனே உம்மைத்தான் நான் தேடுவேன் உம்மைத்தான் நான் தேடுவேன் இயேசு ராஜனே மாற்றம் காட்டவரே இயேசு ராஜனே எதிர்காலம் நீதானே எதிர்காலம் நீதானே என் எதிர்பார்ப்பு நீதானே நம்முடைய எதிர்காலம் அவரே எதிர்காலம் நீதானே எதிர்பார்ப்பு நீதானே எதிர்காலம் நீதானே எதிர்காலம் நீதானே என் எதிர்பார்ப்பு நீதானே எல்லாம் நீதானே. Yes, Jesus, hallelujah. Jesus, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. நாமத்துக்கே நாங்க எல்லா ஜனத்தையும்
எல்லா மகிமையையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா புகழையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். आपके नाम को केवल परमेश्वर आदर महिमा परमेश्वर सब कुछ योग्य है, आपको ही हम केवल देते हैं। உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். आपके नाम ऊंचा होने पाए। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। கரங்களை தட்டி தட்டி நாமத்தை हालेलुया।